என்னப்பா என்னாச்சா இவ்வளவு வேகமா போறா? அட உன்னதான்ப்பா. நம்ம தொண்டு பசங்க எல்லாம் பணக்காரன் ஆயிடுறாங்கப்பா. ஆகட்டும், திறமைக்கிறவன் ஆகிறான். உனக்கு என்ன போறாம இல்ல, நானும் பணக்காரன் ஆகணும். நீயா பணக்காரன் ஆக போற? ஆமாப்பா, கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு முதலீடு வேணுமே, உழைக்கிறதுக்கு தெம்பு வேணுமே. ரெண்டுங்குது, நான் பணக்காரன் ஆயிடுவேன். ரெண்டுங்குதா? அடங்கோயால பணம் என்ன வச்சுக்கிறானா? சரி, எவ்வளவு பணம் வச்சுக்கிறா? பத்தியா இவ்வளவு பணம்? என்னடா இது? இதை வச்சு நான் பணக்காரன் ஆக போறேன். இத்த வச்சு எப்படிடா பணக்காரன் ஆவேன்? பிசினஸ் பண்ண போறேன்டா. கரெக்டான முடிவு பண்ணிக்கிற. வா, உனக்கு நல்ல பிசினஸா நான் சொல்றேன். என்ன பிசினஸ் உனக்கு தெரியும்? ஒண்ணு போட்டா 2 எடுக்கலாம். அது மாதிரி பிசினஸா சொல்றேன். வாயா, ஒண்ணு போட்டா 2 எடுக்கலாம். நல்ல பிசினஸா இருக்குதாப்பா. அதான் சொல்றேன். வா வா போலாம். அத பத்தியா காத்துறோம் என் கையில காசா? காத்த என்னப்பா பாத்துட்டானா? என்னடா கையில அவ்வளவு பணம்? எங்கதான் போறீங்க? பிசினஸ் பண்ண போறப்பா. என்ன காத்துறோம் என்ன பிசினஸ் பண்ண போற? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்ன போகும்போது எங்க போறீங்க போறேன்னு கேக்குறீங்க? கஞ்சாமியா, உனக்கு அவன் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். என்ன அதுக்கா? அவன் தொழில் செய்யறதுக்காக நான் கூட்டிட்டு போறேன். ஓ காத்துறோம் என்ன நீ சொல்லுனா என்ன பிசினஸ் பண்ண போற? ஒண்ணு போட்டா 2 வருமாமா, அந்த பிசினஸ் தான் சொல்லிக்கிறான் கன்சாமி. அது என்னடா இது ஒண்ணு போட்டா 2 வரும்? முருகேசா, உன் கஸ்டமர் கிட்ட நான் எதனா பேசுறேனா? ஏன் என் கஸ்டமர் கிட்ட வந்து தொல்லை கொடுக்குறீங்க? ஏதோ பிளான் போட்டோம் போதியா? ஆயா, இதுங்க கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சா? வா நம்ம போலாம். சரி வட்டமா முருகேசா. காத்த, உனக்கு ஒரு சூப்பர் பிசினஸ் நான் சொல்றேன்டா, என்கிட்ட வாடா. என்னடா பிசினஸ்? ஓ டென்ஷன் ஆக்குறானே, இவனும் போறானே. பேசிடி. நோ, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நீ 10,000 கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் உனக்கு 5,000 ரூபாய் தரேன். உண்மையா சொல்ற? டேய் நம்பாதுடா, உனக்கு ஏமாத்தவனுங்க. கன்சாமியா, இப்போ என் கஸ்டமர் இது, நீ வராத. டேய் என்னடா, நான் அங்கிருந்து கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வருவேன், நேரம் வந்து உன் கஸ்டமர் இருக்கா? கஞ்சாமி, நாங்க 10,000 மட்டும் தான் வாங்குறோம். இதுல மிச்சம் வேற என்ன இருக்கான்? 5,000 தான் இருக்கும் பொழுது. 20,000 ரூபாய் இருக்கும் பொழுதுடா. டேய் 20,000 ரூபாய் இருக்கான்? இருக்கும். கஞ்சாமி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிண்டா நம்மலாம். சரி குத்துற 10,000. நீ யார் மூட்டில் முடிச்சுட்டு லம்போது என் மகன் தான்யா. இதான் முருகேசா, அடுத்த மாசம் 5,000 கொடுத்தோம். கீசிடுவானுங்க. என்ன சொன்ன? பொண்ணையில டக்குன்னு வாடா, எல்லாத்துக்கும் காரணம் கேட்டு எடுப்பான். எப்பா, அடுத்த மாசம் 31ஆம் தேதி வந்து வாங்கிக்கோ. ஆனா கரெக்டா 31ஆம் தேதி வந்து வாங்கிக்கோ. சரிம்மா. அடுத்த மாசம் 31ஆம் தேதி இல்லையா? சரிமான்றான். அடுத்த மாசம் 31ஆம் தேதின்னு சொல்லிட்டு அது வாடி 31 கிடையாது. அடுத்த மாசம் ஏமா, அடுத்த மாசம் 31ஆம் தேதி நிப்ப கரெக்டா கொடுத்தோம். கரெக்டா அடுத்த மாசம் 31ஆம் தேதி குத்துட்டு நான் போய் வா. சரி வா நம்ம போலாம். அடுத்த மாசம் 31ஆம் தேதி கரெக்டா குத்துருவாங்கல்ல? குத்துருவாங்க, வா போலாம். அண்ணா, நீங்க சொன்ன இடம் வந்துச்சு, நான் இறங்கிங்க. நான் இறங்குனா இறங்கிடுறேன். கொடுங்க, நான் பேசினேன் காசை. இதாப்பா. என்ன 200 ரூபா தர? 300 ரூபா தான் நான் பேசினேன். நீ பேசணுன்றதுக்காக கொடுக்க முடியுமா? வச்சுக்கப்பா. யோ, என்னயா 300 ரூபா தர மாட்டேன்னு அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏன் வரப்போறேன் சவாரிக்கு? நீ கேட்கறத பார்த்தா எங்க அண்ணா அச்சுவா போல இருக்கு. போல இருக்குது நாயா போல. எங்க அண்ணன் அசியா நீ? நோ, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன பண்ணுவ? ஐயே, நீ சரிப்பட்டு வர மாட்ட போலுக்குதே. நோ, உன் வீரத்தை காட்டினா என்னடா? என்னன்ற போய் அட்னா. அவன் அசுடா, நீ அட்ரா. ஏய், ஒழுங்கு மரியாதை இன்னும் 100 ரூபா தரல நினைச்சியா? உங்க 2 பேரும் என்ன பண்ணுவனே தெரியாது. நீ என்ன பண்ணுவ? நீ எங்க அண்ணனோட ரேட் தெரியாம பேசிட்டு இருக்க. ஏய், ஆள் வலி கிழங்கு மூஞ்சி, அவன் பாட்டு ஏத்தி விட்டுனுக்குறான், ஏன்னு பாத்துனுக்குற? வந்துச்சு எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நீ கொஞ்சம் வாய் மூடுறாயா பாடி. ஓ, என்னன்னா உன் தன்மானத்துக்கு அது அசிங்கம்னா? தம்பிய நீ இப்படியே உஸ்மேத்தி கொடுப்பான். இந்தா நீ கேட்டு 100 ரூபாய். நீ தப்பிச்சிட்ட. எங்க அண்ணன் நாளைக்கு என்ன பண்ண போகுது பாரு உன்ன. ஏய், என்ன பண்ணுவ? ஐயே, 2 அடி அடிச்சிட்ட. உனக்கு இருக்குது நாளைக்கு. என்னடா இவன் நம்ம கிட்டே வேலையை காட்ட. தம்பியா போய் நெல்ல. என்னன்னா பாரு, இவர் தான் பிசினஸ் பண்ண பாரு. பணத்தை பத்தியா? என்ன பிசினஸ்னா? அதுக்கு தானே உங்ககிட்ட கூப்பிட்டு வந்துக்கிறேன். காத்து, நீ அங்க நில்லு, நான் பேசிட்டு வரேன். அண்ணா, என்னண்ணா பிசினஸ்? அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கு 1000 ரூபாய் கமிஷன் தரேன். நான் சொல்ற மாதிரி பண்றியா? என்னண்ணா பண்ணும்? ஒண்ணு இல்ல, அவன் காசு வச்சுக்கிறான். அவன் கையில இருக்கிற காசை கறக்கணும். உனக்கு 1000 ரூபாய் தரேன், நான் சொல்ற மாதிரி அடி.
நோ நடிக்கலாம், பிரச்சனை எதுவும் வந்துடாத. பிரச்சனையே என்ன பார்த்தா பயப்படுவான், நீ ஏன்பா கவலைப்படுற? காத்தா வா. வணக்கண்ணா. தம்பி வந்து ஆட்டோ வித்துற போதாம்பா, இந்த காசை கொடுத்துட்டு ஆட்டோ வாங்கிக்கோ. எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. நீ கவலைப்படாதப்பா, ஆட்டோவை தம்பியே ஓட்டிக்கான். சாயங்காலம் கலெக்ஷன் குத்துற போதே. கரெக்டா குத்துடுவாப்பா. கரெக்டா குத்துறனா, நீ கவலையாப்படாத. குடு காசா. ஏய் இருப்பா, நான் தரேன். என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்லியே, நீ பாய்க்கு பத்தி கூப்பிட்டு வரேன், நீ போ. அப்பா நான் முதலாளி ஆகிட்டேன், இதுக்கு மேல எனக்கு கவலையே இல்லை. கவலை இல்லை தான், போய் வீட்டுல போய் ஏசி போட்டு தூங்க. சாயங்காலம் காசு எடுத்து கொடுக்க போல. கரெக்டா தான் குத்துருப்பா. ஆட்டோவில் என் பேர் தான் போடணும். உன் பேர் தான்பா, முன்னால பின்னால சைடுல எல்லாத்துலயும் போட சொல்றேன்ப்பா. அப்பா கத்தவர் ஆயன ஆட்டோ கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது இல்ல? ஆமா ஆமா சந்தோஷமா இருக்குது. ஐயோ காத்து, நீ எல்லாம் முதலாளி ஆயிட்டே. நோ சரியான பேக்க போல்து. அது அப்படித்தான். இந்தா 50 நோட்டா இருக்குது பாரு, 1000 ரூபாய் வச்சுக்கோ. நோ பிரச்சனை எதுவும் வந்துடாத. ஒரு பிரச்சனை வராதுப்பா, தைரியமா போ. நோ ஊட்டாண்ட கிட்டாண்ட வந்துட போறாருனா. ஊடு எங்குதா? ஈஸியாரு அவனுக்கு தூக்கறி ஈஸியா மையமே தெரியாதா? ஈஸியாருக்கு வரப்போறானா? சரிதானா சரிதானா வரண்ணா. காசு பணம் துட்டு